والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من كان يريد العزة فلله العزة جميعا إليه يسعد كلم الطيب والعمل الصالح يرفعه إلى آخر آية. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: شعبان بين رجب وشهر رمضان تغفل الناس عنه ترفع فيه أعمال الناس أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நலவண்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ரமலான் மாதத்தின் முன் தயாரிப்பான 2 மாதங்கள், ரஜப் மாதம், ஷாபான் மாதம். ரஜப் மாதம் வந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவின் மூலமாக ரமலானை சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களும் ரமலானுடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த முன் தயாரிப்பான மாதங்களில் ஒரு மாதம் ரஜபு மாதம் நம்மை விட்டு கழிந்து விட்டது. இன்னும் ஒரு மாதம் இருக்கின்றன, இந்த ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதம் இருக்குது அதிகமான மகத்துவங்களை கொண்ட மாதம், அதிகமான வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்துல அதிகமாக நோன்பு வைப்பாங்க. மற்ற எல்லா மாதங்களையும் விட இந்த ஷாபான் மாதத்துல நபி அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு பிறகு நீங்க அதிகமாக நோன்பு வச்ச மாசம் அப்படின்னு சொன்னா இந்த ஷாபானுடைய மாசம் தான். இந்த ஷாபானுடைய மாசத்துல அந்த அளவுக்கு என்ன சிறப்பு இருக்குது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. பொதுவாக சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த விஷயம் நபி அவர்கள்ட்ட ஸ்பெஷலாக தெரியுதோ அதை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்க்குறாங்க, வருடம் முழுவதும் ரமலானை தவிர மற்ற மாதங்களில் நபி அவர்கள் குறைவாகத்தான் நோன்பு வைப்பாங்க. ஆனால் இந்த ஷாபான் மாதத்துல நிறைய நோன்புகளை நபி அவர்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்டே போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன சிறப்பு இருக்குது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை சொன்னாங்க. முதல் சொன்னாங்க, ஷஅபானு பைன ரஜப் வ ஷஹ்ரி ரமலான் தஃபலு நாஸ் அன்ஹு. இந்த ஷஅபான் மாசம் இருக்குது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்குது. மக்கள் எல்லாமே இந்த ஷாபானுடைய மகத்துவத்தை உணராமல் இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஆனால் இது மகத்துவமானது என்று சொன்னார்கள். காரணம் என்னன்னா, ரஜபு மாசங்கிறது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாசம் என்பதாக அல்லாஹ் 4 மாசங்களை கூறுவான். இந்த 4 மாசங்கள்ல
ஆரம்ப காலத்தில் சண்டை போடக்கூடாது, இது சங்கையான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை சங்கைப்படுத்தியிருந்தான். அந்த 4 மாதத்துல ஒன்றுதான் இந்த ரஜபு மாசம். 2வது ரமலான் மாசம். இது முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா அடியான்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவதற்காக வேண்டி வச்ச மாசம். அதனால சஹாபாக்கள் எல்லாம் ரமலானுடைய மாசத்துல அதிகமாக அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறுவதற்காக வேண்டி ரமலான மகத்துவம் செய்வாங்க. இப்போ இந்த 2 மாசத்துக்கும் நடுவுல ஷாபான் வந்துருக்கு. இதை பற்றி தனிப்பட்ட எந்த சிறப்பும் இல்லை என்பதாக மக்கள் அதை பொழுதுபோக்காக விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, இது அதிகமான சிறப்புகள் இருக்குது. அதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டிதான் நான் ஷாபான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன். அதனுடைய மகத்துவம் இருப்பதின் காரணமாகத்தான் நான் ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதல் வார்த்தை சொன்னாங்க, மக்கள் பொதுபோக்காக இந்த மாசத்துல இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மக்கள் எந்தெந்த விஷயங்கள்ல பொதுபோக்காக இருப்பாங்களோ, கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பாங்களோ, அந்த நேரங்கள்ல யார் அமல்கள் செய்வார்களோ அந்த அமல் அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்தது. அதற்கு தரப்படக்கூடிய கூலிகளும் அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்தது. தஹஜ்ஜுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம். மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்த அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு தொழுகுங்க, தஹஜ்ஜத்தை தொழுகுங்க. தொடர்ந்து 4 விஷயத்தை சொல்லும் பொழுது 4வதாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சலாமத்தான முறையில் சொர்க்கம் நுழைவீர்கள். இந்த தஹஜ்ஜத்துடைய அந்த தொழுகையினுடைய சிறப்பு இருக்குது. எல்லா நஃபில்களையும் விட இதுதான் சிறந்த தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். கடமையான 5 தொழுகைகள் இருக்குது. ஃபஜ்ரு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. இந்த 5 தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழுகை, ஒரு சிறப்பான நஃபில் தொழுகை அப்படின்னு சொன்னா அது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் ஒண்ணுதான், மக்கள் எல்லாமே அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, மக்கள் எல்லாமே அந்த நேரத்தில் பொழுதுபோக்கா இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தவர் எந்திரிச்சு என்னுடைய ரப்பை வணங்கணும், என்னுடைய ரப்புடைய அந்த நெருக்கம் இந்த நேரத்துல தான் கிடைக்கும்னு ஒருத்தவர் எந்திரிக்கிறார்ல, எந்திரிச்சு தொழுகிறார்ல, அதனால தான் இந்த அமலுக்கு, இந்த தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பற்றி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீதி. சுன்னத்துகள் மங்கி போன காலத்துல, அதாவது சுன்னத்துகளை பின்பற்றுவது முஸ்லிம்களிடத்துல ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். மக்கள் எல்லாம் நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் பின்தங்கி இருப்பாங்க, பொடுபோக்கா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் யாரு சுன்னத்தை பின்பற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். ஷஹீத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போய் இஸ்லாத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி மார்க்க போர்ல ஈடுபட்டு எதிரிகளிடத்துல வெட்டு வாங்கி மௌத்தா போகிறார்ல, அவருக்கு பேர் தான் ஷஹீத். அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அவரை எதிரி ஒருத்தவர் வென்றாரு, அந்த ரத்தம் ஒரு சொட்டு பூமியில படுறதுக்கு முன்பதாகவே அந்த மனிதருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா
யாருக்கு கொடுப்பாங்கன்னா, மக்கள் எல்லாம் சுன்னத்துல பொடுபோக்கா இருக்கிறாங்கல்ல, மக்கள் எல்லாம் சுன்னத்தை பின்பற்றாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துல ஒரு மனிதர் சுன்னத்தை பின்பற்றினார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்தஸ்து உயரும் என்பதாக சொன்னார். இந்த காலம் அது போன்ற காலம்தான். இந்த காலம் அது போன்ற காலம்தான். மக்கள் எல்லாம் நபி அவர்களுடைய சுன்னத்தை விட்டுட்டு அந்நிய கலாச்சாரத்தின் பக்கம் போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அன்னலாரின் கலாச்சாரங்கள் புறக்கணிக்கப்பட்டு அந்நிய கலாச்சாரங்கள் இஸ்லாமியர்களிடத்துல வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னோம்னா, தாடி வைக்கிறது நபி அவர்களுடைய சுன்னத்து என்பதாக எல்லா மக்களும் அறிந்தது. ஒவ்வொரு கலிமா சொன்னவருக்கும் தெரியும் தாடி வைக்கிறது நபி அவர்களுடைய சுன்னத்து தான், மீசையை கத்தரிக்கிறது நபி அவர்களுடைய சுன்னத்து தான். இன்னைக்கு அதிகமானவர்கள் இடத்துல அந்த தாடி வைக்கிறதுங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பல காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் இது போன்ற சூழ்நிலைகள்ல ஒரு மனிதர் தாடி வைக்கிறாரு, நிரப்பமா வைக்கிறார் அப்படின்னு சொன்னா இவருக்கும் அது போன்ற அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் எல்லாம் சுன்னத்துகளை விட்டு ஓடக்கூடிய நேரத்துல, ஒதுங்கக்கூடிய நேரத்துல எந்த மனிதர் சுன்னத்தை தூக்கி பிடிப்பாரோ, எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில சுன்னத்துகளை கொண்டு வருவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி எந்தெந்த அமல்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த அமல்களை செய்யாம பாராமுகமாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி அதிகமாக இருக்குது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது. எந்த மனிதர் கடை வீதிகளில் போறாரோ அந்த கடை வீதிகளில் போகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் கைரி வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை, அதாவது மக்தபில் சின்ன பிள்ளைகளுக்கு 4ஆம் கலிமா என்பதாக நாம சொல்லிக் கொடுப்போம். அந்த 4ஆம் கலிமாவை யாரு கடை வீதிகளில் போகும் பொழுது ஓடுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். 10 லட்சம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 10 லட்சம் அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான். மேலும் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை அல்லாஹ் தஆலா கட்டித்தரான் என்பதாக நபி அவர்களுடைய ஹதீஸ்கள்ல வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண நேரத்தில் அந்த 4ஆம் கலிமாவை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கூலிகள் குறைவுதான். ஆனால் ஒருவர் கடை வீதிகளில் போய் சொல்லும் பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு நன்மைகளை கொடுக்குறாங்கன்னா காரணம் ஒன்று தான். கடை வீதிகள் என்பது அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்கடிக்கக்கூடிய இடம். ஒருத்தர் கடை வீதிக்கு போறாருன்னா அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறது குறைவாகத்தான் இருக்கும். என்ன பொருளை வாங்கலாம்னு பார்ப்பாரு, என்னென்ன பொருள்கள் எல்லாம் என்னென்ன கடைகளில் இருக்குன்னு பார்ப்பாரு, எந்த கடையை தேடிட்டு போறாரோ அந்த கடையை பார்ப்பாரு, அல்லது அதை விட சிறந்த கடை இருக்குதான்னு பார்ப்பாரு. வேற வீட்டுக்கு ஏதாச்சும் தேவையான பொருட்களை இந்த கடை வீதிகளில் வாங்கிட முடியுமா இப்படிங்கிற சிந்தனையில தான் அவர் இருந்துகிட்டு இருப்பார். ஒரு ஹதீஸ்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் அப்படின்னு சொன்னா அது கடைவீதியாக இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இடம், முழுக்க முழுக்க தொழுகக்கூடிய இடம், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடம், திக்ரு செய்யக்கூடிய இடம், துஆ செய்யக்கூடிய இடம். எனவே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் மஸ்ஜிது. காரணம், இதுல முழுக்க முழுக்க அமல்கள் செய்யப்படுது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் கடைவீதிகள். காரணம், முழுக்க முழுக்க அங்க அல்லாஹ்வுடைய நினைவுகள் மறக்கடிக்கப்படுது.
எனவேதான் அல்லாஹ்வுடைய நினைவுகள் மறக்கடிக்கப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு தவறு அல்லாஹ்வை நினைச்சு முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் படைத்த ரப்பை நினைக்கிறார்ல, அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியை கொடுக்குறான். யார் அந்த 4ஆம் கலிமாவை கடைவீதிகளில் செல்லும் போது ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 லட்சம் நன்மைகளை கொடுக்கிறான், 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான், 10 லட்சம் தரஜாக்களை உயர்த்துகிறான். அது மட்டுமல்ல, சுவனத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் தஆலா கட்டித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போலதான் மக்கள் எந்த விஷயத்துல கஃலத்தாக இருப்பார்களோ, பொடுபோக்காக இருப்பார்களோ, மறதியாக இருப்பார்களோ, அதனுடைய மகத்துவத்தை உணராமல் இருப்பார்களோ, அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி அதிகம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஷாபானுடைய மாதம் இருக்குது, மக்கள் எல்லாம் பொதுபோக்காக இருக்கக்கூடிய மாதம். காரணம், ரஜப மகத்துவம் பண்ணுவாங்க, அஷ்ஹுரும் ஹுரும் அப்படிங்கிறனால ரமலான்ல அதிகமாக அமல் செய்வாங்க. ஆனால் இந்த ஷாபானை விட்டுருவாங்க. எனவே இந்த ஷாபான் மக்களால் மறக்கடிக்கப்படக்கூடிய பொதுபோக்காக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் அமல் செஞ்சால் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கூலி இருக்குது என்பதாகத்தான் நபி அவர்கள் இந்த மாசத்துல அதிகமாக நோன்பு வைப்பாங்க. எந்த மாசமும் அந்த மாதிரி இருக்க மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரெண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானை பற்றி சொன்னாங்க. நபி அவர்கள்ட்ட கேட்டாங்க, எதுக்காக வேண்டி ஷாபான்ல இவ்வளவு நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டப்ப முதலாவது சொன்னாங்க, இதனுடைய மகத்துவம் பெருசு, மக்கள் எல்லாம் பொதுபோக்கா இருக்கிறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த மாதத்துல அல்லாஹ்விடத்துல அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுது. பொதுவாக அல்லாஹ்விடத்துல ஒரு அடியானுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது 4 விதமாக இருக்கும். முதலாவது, ஒவ்வொரு நாளிலேயும் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்துல போய் சமர்ப்பிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, காலையில ஒரு மலக்குகள் கூட்டம் வந்து இறங்கும். வந்து இறங்கி அவங்க சாயந்தரம் வரை இருப்பாங்க. அசருக்கு பிறகு அவங்க இந்த இடத்தை விட்டு மேலே போவாங்க. மேலிருந்து இன்னொரு கூட்டம், மலக்குகளுடைய கூட்டம் வரும். அவங்க அடுத்த நாள் ஃபஜ்ர் வரை இருந்துட்டு அவங்க ஃபஜ்ருக்கு பிறகு போவாங்க, அடுத்த கூட்டம் வரும். இப்படி மலக்குமார்களுடைய கூட்டம் அந்த ஃபஜ்ர்ல இருந்து அசர் வரையும் என்ன அமல் ஒருத்தவர் செய்கிறாரோ அது எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ்விடத்தில் அசருக்கு போகும். இன்னொரு கூட்டம் அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரை என்ன அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமல்களுடைய பட்டோலைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல போகும். அப்ப இந்த 2 கூட்டமும் சந்திக்கக்கூடிய நேரம் தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும். எனவேதான் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் ஜமாத்தோட தொழுகணும், சரியான நேரத்தில் தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸுடைய தொடர்லேயே வரும், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்பான் மலக்குமார்கள்ட்ட, என்னுடைய அடியான எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரை இருந்துட்டு ஃபஜ்ருக்கு மேலே போனாங்கல்ல, அந்த மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீங்கள் என்னுடைய அடியாரை எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அப்போ அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, அவரை நான் ஃபஜ்ர் தொழுகிற நிலையோடு நான் வந்தேன், தொழுதுகிட்டு இருந்தாரு, நான் வந்தேன் யா அல்லாஹ். இப்போ ஃபஜ்ர் தொழுதார் அப்படின்னு சொன்னால் மலக்குகளுடைய பதில் இப்படி இருக்கும், யா அல்லாஹ் அவர் தொழுதுகிட்டு இருந்தாரு, அந்த நிலைமையில தான் அவனை வந்து நான் பார்க்குறேன். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பா, நீங்கள் போனீங்கல்ல, இந்த பூமிக்கு இறங்குனீங்கல்ல, அப்போ அவர் எந்த நிலைமையில இருந்தார்? அப்போயும் அந்த மலக்குகள் சொல்லுவார், அந்த மனிதர் அசர் தொழுதிருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ் நான் இறங்கும் பொழுதும் தொழுதுகிட்டு இருந்தார், நான் மேலே ஏறும் பொழுதும் தொழுதுகிட்டு இருந்தார் யா அல்லாஹ் என்பதாக அந்த மலக்குகள் சொல்லுவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் கொண்டு காட்டப்படுகிறது. இது ஒரு வகை. ரெண்டாவது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, நபியே, வாரம் வாரம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சரியாக நோன்பு வச்சிருக்கீங்களே, காரணம் என்னன்னு கேட்பாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுது, என்னுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுது. இப்போ அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அமல்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் காட்டுற நேரத்தில் மலக்குகள் என்னை பற்றி சொல்லணும், அவர் நோன்பாளியாக இருக்காருன்னு சொல்லணும். அதனால தான் நான் இந்த நாட்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அதிகமான இஸ்லாமிய மக்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுது, அந்த நேரத்தில் அவர்களை பற்றி சொல்லப்படுது, இவர்கள் நோன்பாளியாக இப்போ இருக்கிறாங்க என்பதாக. இது ஒரு வகையான வகை. முதலாவது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அடுத்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அமல்கள் ஒப்படைக்கப்படுது. மூன்றாவது, ஒவ்வொரு வருட கணக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுது. ஒவ்வொரு வருடமும் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்களுடைய பட்டோலைகள் ஒப்படைக்கப்படுது. என்னென்ன அமல்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சோம் என்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நபி அவர்கள் நோன்பு வச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க, அமல்கள் ஒப்படைக்கப்படுது. அதே மாதிரி ஷாபான்லேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. எந்த மாதத்தில் இந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அதிகமாக வைப்பாங்க. அப்பையும் நபி அவர்கள்ட்ட ஏன் இவ்வளோ நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு வருட கணக்கும் அல்லாஹ்விடத்தில் ஷாபான் மாதத்தில் தான் ஒப்படைக்கப்படுது, அதனால இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் வானத்தில் ஒரு கதவு இருக்கு, அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா வானத்தில் ஒரு கதவு வச்சிருக்கான். அந்த கதவு வழியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ரிசுக்கும் இறங்குகின்றன. அந்த கதவு வழியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் மேலே கொண்டு செல்லப்படுகின்றன. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து. இந்த ஃபிரௌனும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நீர்கள் அல்லாஹ் தஆலா நீரில் மூழ்கடிச்சு சாவடிச்சான். இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர்கள் இறந்து போனாங்கல்ல, இவங்க இறந்து போனப்ப பூமியும் அழுகவில்லை, வானங்களும் அழுகவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்வாங்க. இதுக்கு தஃசீர்களில் சொல்லுவாங்க, யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்க மாட்டாரோ, ஈமான்தாரியாக இருக்க மாட்டாரோ, அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் வானமும் அழுகாது, பூமியும் அழுகாது. இதற்கு மாற்றமாக ஒரு முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர், அமல்கள் செய்யக்கூடியவர், அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் வானமும் அழுகும், பூமியும் அழுகும் என்பதாக சொல்லப்படும். எப்படி அப்படின்னு சொன்னால், இவரை பற்றி ஒவ்வொரு நாளுமே மலக்குகள் கொண்டுட்டு போகிறாங்கல்ல, இவருடைய அமல்கள் என்னவோ அதை ஒரு வழியாகத்தான் கொண்டு போவாங்க, அவருடைய கதவு வழியாகத்தான் கொண்டு போவாங்க. அப்போ கொண்டு போகும் பொழுது இவருடைய நல்ல அமல்கள் எல்லாமே அந்த பாதை வழியாக போகும், அந்த வான வழியாக போகும். இப்படி போய்கிட்டே இருக்குது. எப்போ இவர் இறந்து போயிடுவாரோ அவருக்குன்னு உள்ள கதவு மூடப்பட்டுரும். அவருக்குன்னு உள்ள கதவு மூடப்பட்டதுக்கு பிறகு இப்போ நல்ல அமல்கள் போகிறது துண்டிச்சிடும். இப்போ வானங்கள் அழுகும், இந்த மாதிரி நல்ல அமல்கள் என் வழியாக போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு முஃமின் இறந்து போயிட்டாரு என்பதாக வானம் அழுகும் என்பதாக தஃசீர்களில் நாம பார்ப்போம். அதே மாதிரி பூமியும் அழுகும் என்பதாக அந்த வசனத்தில் அந்த தஃசீர்களில் சொல்லுவாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு முஃமின் ஒரு நல்ல அடியார் மௌத்தாயிட்டா அப்படின்னு சொன்னால் 40 நாட்கள் பூமி அழுகுமா. எந்தெந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அவர் உட்கார்ந்து தொழுதாரோ, எந்தெந்த இடத்துல அல்லாஹ்வை நினைச்சாரோ அந்தந்த இடங்கள் அழுகுமா. ஒரு நல்ல அடியாரு என் மேலே நடந்துக்கிட்டு இருந்தாரு, அவர் மௌத்தா போயிட்டாரு. ஒரு நல்ல அடியாரு என் மேலே இருந்துக்கிட்டு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாரு, தொழுதுகிட்டு இருந்தாரு, துவா செய்து கொண்டு இருந்தாரு, ஆனால் இப்போ இந்த அடியார் போயிட்டாரு என்பதாக
ஒவ்வொரு பூமியும் அவர் சஜிதா செய்த இடங்கள் எல்லாம் அழுகும் என்பதாக தஃசீர்கள் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்கள் எல்லாமே மேல போகக்கூடிய அந்த வருடங்களில் ஒரு கணக்காக அல்லாஹ் தஆலா இந்த ஷாபான் மாசத்தை வச்சிருக்கான். எனவே இந்த ஷாபான் மாசத்துல அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கணக்குகள் எல்லாமே ஒப்படைக்கப்படும். இப்ப நாம செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயம். ஒன்று, அமல்களை நாம அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு நம்மளால் அமல்களை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை நாம அதிகப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்துல அதிகமாக நோன்பு வச்சாங்க. எனவே நம்மளால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதிகமாக நோன்பு வைப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, சென்ற வருடம் ரமலான்ல எங்களுக்கு என்னென்ன நோன்புகள் எல்லாமே விடுபட்டுச்சோ அந்த நோன்பை எல்லாமே இந்த ஷாபான்ல தான் நாங்கள் கலா செய்வோம். இந்த ஷாபானுடைய மாசத்துல நாங்கள் கலா செய்து முடித்து விடுவோம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு பெண்களுக்கும் ரமலானுடைய மாதங்கள்ல சில நாட்கள் கலாவாக ஆகும். அந்த பட்சத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, எனக்கும் கலாவாக ஆகும். அந்த கலா நோன்புகள் எல்லாமே இந்த ஷாபான்லேயே நான் முடிச்சுடுவேன். அடுத்த ரமலானை நான் தொடும் பொழுது என்னிடத்துல எந்த கலாவான நோன்புகளும் இருக்கக்கூடாது. போன வருஷத்தில் உள்ள நோன்புகளை நான் இதுவரை நிறைவேற்றலைங்கிற அந்த நிலையில அடுத்த ரமலானை நான் அடையக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஷாபானுடைய மாசத்திலேயே நான் வச்சிருவேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. எனவே இந்த காலங்கள்ல அதிகமாக நாம அமல்களை செய்யணும். காரணம், அல்லாஹ் தஆலாவிடத்துல காட்டப்படும் பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார அமல்களோட நான் விட்டுட்டு வந்தேன் யா அல்லாஹ், நான் கொண்டு வரும் பொழுது இந்த அடியார் அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யா அல்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். இரண்டாவது, அமல்கள் செய்ய முடியுதோ அதிகமாக செய்ய வேண்டிய அமல்களை செஞ்சுதான் ஆகணும். அதிகமாக செய்ய முடியாட்டினாலும் கூட பாவங்களை விட்டு நாம தவிர்த்து இருக்கணும். இந்த மாசத்துல பாவங்களை விட்டு நாம தவிர்த்து இருக்கணும். மற்ற மாசங்கள்ல செய்த பாவங்களை விட எல்லா மாசத்திலையும் பாவத்தை விட்டு நாம தவிர்த்து தான் இருக்கணும். என்றாலும் இந்த மாசத்துல சின்னஞ்சிறு பாவங்களை விட்டும் கூட நாம தவிர்த்து இருக்கணும். ஏன்னா இந்த மாசங்கள்ல நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது மலக்குகள் சொல்லிடுவாங்க, யா அல்லாஹ் இந்த அடியாருடைய அந்த பட்டோலையை தான் நான் அவன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன், இவருடைய அமல்களை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவர் என்ன செஞ்சுக்கிட்டு தருமா இருந்தாரு, இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்பதாக அந்த மலக்குகள் எல்லாம் சொல்லிடுவாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய அமல்கள் ஒப்படைக்கப்படும் பொழுது நான் அமல் செய்தவனாக இருக்க வேண்டும், நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. எனவே அமல்களை நாம் இந்த மாசங்கள்ல அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கணும். மேலும் சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம் இருக்குது, விதைகள் போடக்கூடிய மாதமாக இருக்குது. ஷாபானுடைய மாதம் நீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக இருக்குது. ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. அதாவது நம்முடைய அமல்களை, எந்தெந்த அமல்கள் எல்லாத்தையுமே ரமலான்ல செய்யணும் நான் நினைச்சு வச்சிருக்கேனோ, அதாவது ரமலான்ல நான் தஹஜ்ஜத் முழுவதும் தொழுகணும், அல்லது ரமலான்ல நான் ஒரு குரான் ஓதிடணும், ரமலான்ல டெய்லி ஒரு ஜுஸ் ஓதணும் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா ரஜபுல இருந்து நாம் ஆரம்பிக்கணும். எந்த மனிதர் ரஜபுல விதை போடாம ஷாபான்ல நீர் பாய்ச்சாம ரமலானுக்கு போறாரோ அறுவடை செய்ய முடியாது. ரஜபுல இருந்து நாம் அமல்களை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ரஜப் மாசத்துல கொஞ்சம் அமல்கள் விடுபடும். டெய்லி ஒரு குரான் ஓதுன்னு நினைச்சு வச்சிருக்கோம், பார்த்தா சில நேரத்தில் 15 நாள் ஓத முடியும், 20 நாள் ஓத முடியும். அடுத்து ஷாபானுக்கு வருவோம், 25 நாளுமே நாம ஓதிடுவோம். அடுத்து ரமலான் போதும் பொழுது 30 நாளுமே ஓதக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். எனவேதான் இந்த ரஜப் ஷாபான் இந்த 2 மாதங்களும் ரமலானுக்கான முன் தயாரிப்பான மாதமாக இருக்குது. எனவேதான் நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலுமே யா அல்லாஹ் ரஜபுல பரக்கத்து செய்ய, ஷாபான்ல பரக்கத்து செய்ய, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடி என்பதாக ரமலானை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரஜபுலையும் ஷாபான்லையும். காரணம், இந்த காலத்துல எந்த அளவுக்கு நம்மளால அமல்களை அதிகப்படுத்துகிறோமோ அதை தான் ரமலான்ல செய்ய முடியும். நேரா ரமலான்ல போய் ரமலான்ல அமல் செஞ்சுக்கலாம், ரமலான்ல அமல் செஞ்சுக்கலாம்னு சொல்லி ரமலான்ல போய் ரமலான்கள்ல அமல்களை அதிகப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலத்துல ரமலான் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்துல ஒரு ஜோஷ்ல ஒரு வேகத்தில் அமல்கள் அதிகமா செய்வோம்.
போக போக 5 நோம்பு போகும் கொஞ்சம் குறையும், 10 நோம்பு போகும் கொஞ்சம் குறையும், சப்புகள் குறையும் இந்த தராவில. அது மாதிரி நம்முடைய அமல்களும் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். எனவே இந்த மாதங்களிலே நாம அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்களாக ஆகணும். அல்லாஹு தாலா அந்த வாய்ப்புகளை நம் அவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. ரமலான் மாதத்திலேயும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.